ओम ज्ञानविज्ञानस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 34 முதல் 36 வரை. சரி, அதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆனா உங்களை யாரையுமே பார்க்க முடியல. பக்தர்களை பார்த்து பேசுறதுதான் நல்லா இருக்கும். அதனால யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ உங்க வீடியோ ஆன் பண்றீங்களா? அப்படின்னா உங்களை பார்த்துட்டே பேசலாம். இல்லாட்டி நீங்களும் உங்களுடைய கவனம் இங்க இருக்காது, நானும் ஏதோ தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சாந்தி மாதாஜி மட்டும்தான் ஆன் பண்ணிருக்கிறாங்க. ரைட், தேங்க்யூ வெரி மச். இப்போ நீங்க ஏன் நான் வீடியோ ஆன் பண்ண சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு வகுப்பு ஒரு இன்டராக்ஷன் செக்ஷன் மாதிரி இருக்கும். இன்டராக்ஷன் செக்ஷன்னா நான் மட்டும் பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து பேச போறோம். ஏன்னா அது அந்த மாதிரி சப்ஜெக்ட். இது நீங்க எடுத்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, நீங்க எடுத்துக்கிற சப்ஜெக்ட் எப்படின்னா அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான். நீங்க எல்லாரும் பேச வேண்டிய ஹரே சப்ஜெக்ட். கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு எடுத்துக்கிற சப்ஜெக்ட் எப்படின்னா, நம்ம எல்லாருமே பேச வேண்டிய சப்ஜெக்ட், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட், நம்ம எல்லாருமே தெரிய வைக்க வேண்டிய சப்ஜெக்ட். நம்ம தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க தெரியப்படுத்தணும். முதல்ல கேள்வியில இருந்து தான் ஆரம்பிக்குது இன்னைக்கு வகுப்பு. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சில கேள்விகள்லாம் கேட்பேன், நீங்க கை தூக்குங்க, அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வரலாம் என்னென்ன அப்படின்னு. முதல்ல இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த நவீன நாகரீகம், நவீன நாகரீகம், மாடர்ன் சயின்ஸ், நவீன அறிவியல், மாடர்ன் எஜுகேஷன், நவீன கல்வி, பௌதிக கல்வி, பௌதிக நாகரிகம், நவீன நாகரிகம், நவீன முறையில் பாடத்திட்டங்கள், இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷனல் சிஸ்டம், இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள், பாடங்கள், இது பெரும்பாலும் நிறைய விஷயங்களை நமக்கு தெரியாமலே இருக்கு. ஏன்னா பற்பல விஷயங்கள் இன்னைக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள எஜுகேஷன் சிஸ்டம், இன்னைக்குள்ள கல்வி திட்டத்துல நிறைய விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்களுக்கு தடை பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்கு ஸ்கூல்ல, காலேஜஸ்ல, யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறது எல்லாமே பௌதிக கல்வி. இந்த பௌதிக கல்வி எதன் அடிப்படையிலனா, பேரளவான யாராவது பௌதிக அறிவாளிகள், பௌதிக விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் சொன்னது, அப்புறம் பௌதிகத்தில் உள்ள பண்டிதர்கள், பௌதிக கல்வியில பாண்டித்யம் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க தயார் பண்ண சிலபஸ் இன்னைக்கு பாடுகிற பாடத்திட்டம் இப்படிதான். அதனால இன்னைக்கு பெரும்பாலும் உள்ள மக்களுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, கிரியேஷன், படைத்தல், கிரியேஷன், படைப்பு எப்படி, இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, படைப்புக்கு பின்னாடி படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரா, இது எப்படி நடக்குது, இங்க காணக்கூடியதெல்லாம் எப்படி இயங்குது, இந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ், அடிப்படை கேள்விகள். இதுக்கே இன்னைக்கு தவறான பதில் தான் நிறைய பேர் படிச்சிட்டு இருக்காங்க. சோ முதல்ல இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, இயற்கை தானா இயங்குது. இயற்கை, நேச்சர், நேச்சர்னா இயற்கை, இயற்கை தானாக இயங்குகிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க.
இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சாதாரண மக்கள், அப்புறம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் நேச்சர், நேச்சர் ஒர்க் இண்டிபெண்ட், நேச்சர் வந்து தனித்து சுதந்திரமா செயல்படுது, இயற்கை தானா இயங்குது அப்படிங்கிறாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இயற்கை தானா இயங்குகிறதா? எப்படி இயங்குகிறது என்றால் எப்படி தானாக இயங்குகிறது? இயற்கை தானாக இயங்குகின்றதா? அப்படி இயற்கை தானாக இயங்குகிறது என்றால் எப்படி தானாக இயங்குகின்றது? பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். ஆம், இயற்கை தானாக இயங்குகிறது. எப்படி தானாக இயங்குகிறது? உங்களுடைய பதில். இல்ல இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டாங்க போலதான் இருக்கிறாங்க. ஜோ இன்னைக்கு ஏதோ கிளாஸ் அட்டன் பண்ணா வந்தா கேள்வி எல்லாம் கேட்கறாங்களே, மாட்டிக்கிட்டோம் ஒரு வேலை. யாராவது சொல்ல முடியுமா? இயற்கை தானா இயங்குகிறதா அப்படின்னா எப்படி இயங்குது? 1+ அப்படிங்கிறவங்க கை தூக்கி இருக்காங்க, சொல்லுங்க. நோ. கீதா மிருதா மாதாஜி நோன் போட்டுருக்காங்க. சரி, 1+ பிரபு, மாதாஜி. இயற்கை ஒண்ணும் தானா இயங்கல பிரபு. சரி, தானா இயங்கலைன்னா அப்ப எப்படி இயங்குது? பகவானோட கட்டளைக்கு பயந்துதான் இயற்கை இது நான் நம்ப மாட்டேனே, ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையே. நான் இன்னைக்கு விஞ்ஞானத்தை நம்புறேனாச்சே. இப்போ உங்க வீட்டுல குழந்தைகள், விஞ்ஞானத்தை. இப்போ உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜ் போறாங்க. அவங்க வந்து ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் ஒண்ணு படிச்சுட்டு வர்றாங்க. அது வந்து நேச்சர், இயற்கை வந்து இண்டிபெண்ட் தானா இயங்குது, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் படைப்பாளி எல்லாம் ஒருத்தர் கிடையாது அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க எப்படி அவங்களுக்கு புரிய வைப்பீங்க? சோ ரெண்டு விதமா புரிய வைக்கணும். நீங்க வெறுமனே சாஸ்திரம் சொல்லுது, பகவத்கீதையை சொல்லியிருக்க, இல்ல பகவான் தான் இருக்காரு அப்படின்லாம் சொன்னா இன்னைக்கு உள்ள காலத்துல அதை நம்புறதுக்கு நிறைய பேர் தயாரா இல்ல. அப்போ நீங்க லாஜிக்காவும் ப்ரூவ் பண்ணணும், சாஸ்திர பிரமாணம் வேணும், சாஸ்திரம் மூலமாவும் சொல்லணும். அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்குள்ள மாடர்ன் சயின்ஸை நம்புறவங்களும் ஏத்துக்கிற மாதிரி நீங்க சொல்லணும். அப்ப எப்படி சொல்லுங்க? ஒரு சா ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னாலே அதை நம்ம தான் செய்யணும். அப்படி இருக்கிற போது இயற்கை தானாக இயங்காது பிரபு. அப்படியே அந்த அந்த ரைஸ் கூட பகவான் அந்த மூலப்பொருள் அந்த நிலத்திலிருந்து கொடுத்து அது விளைஞ்சு அப்புறம்தான் ரைஸா உருவாகுது. அப்படி இருக்கும்போது தானா இயங்குது அப்படிங்கிறது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டது விஷயம். சரி, ஓகே. வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? மாதாஜி சொன்னாங்க, ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, இயற்கை தானா இயங்காது, அதுக்கு பின்னாடி கடவுள் இருக்காரு, அப்படிதான் இயங்குது. சாதம் பண்ணி சாப்பிடணும், நம்ம சமைச்சு சாப்பிடணும், சாப்பாடு தானா வரல. வேற ஏதாவது, வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? சோ யாரெல்லாம் ஷீல புரோபாடைய புத்தகம் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் புரோபாடைய உபன்யாசம் கேட்டிருக்காங்களோ, அவங்க ரெண்டு விதமா ப்ரூவ் பண்ண முடியும். யாரெல்லாம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர், சில புரோபாவுடைய புத்தகங்கள், சில புரோபாவுடைய புத்தகங்களை தொடர்ந்து படிக்கிறவங்களாலும், யாரொருத்தர் தொடர்ந்து சில புரோபார் புத்தகங்களை படிக்கிறாங்களோ, யாரொருத்தர் தொடர்ந்து சில புரோபார் உபன்யாசங்களை கேட்டுட்டு இருக்காங்களோ, அவங்கனால எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். இயற்கை எப்படி இயங்குது, இயற்கைக்கு பின்னாடி கடவுள் இருக்காரா இல்லையா, இல்ல தானா இயங்குதா, எல்லா கேள்விகளுக்கும் பிரபுபாதர் ரெண்டு விதமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ரெண்டு விதமா நிரூபிச்சிருக்காரு. ஒன்று சாஸ்திரம் மூலமா நிரூபணம் பண்ணியிருக்காரு. இனி ஒன்று இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்தை கொண்டு அந்த நவீன விஞ்ஞானத்தின் மூலமா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உதாரணங்கள் கொடுத்திருக்காரு. சரி, இந்த ரெண்டையும் நாம் பார்க்கலாம். சாஸ்திரம், சாஸ்திர பிரமாணம், சாஸ்திர பிரமாணம் தான் முழுமையானது. நம்ம ஒரு விஷயத்தை நம்பணும், ஒரு விஷயத்தை ஏத்துக்கணும்னா அது சாஸ்திர பிரமாணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாஸ்திர பிரமாணம், ஏன்னா சாஸ்திரங்கள் குறையற்றது. சோ பிரபுபாதர் கொடுக்கிற முதல் விளக்கம் என்னன்னா, இந்த ஜட உலகத்துல எல்லாரும் குறை அறிவுடையவங்க. ஜீவாத்மாவுக்கு 4 குறைகள் இருக்கு. என்னென்ன அது யாருக்காவது தெரியுமா? கை தூக்குங்க. ஜீவாத்மாவின் 4 குறைபாடுகள் என்ன?
இவரு கிளாஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஷீலா மாதா, சீஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. தவறு செய்யும் குணமுடையவர் பிரபு, ஏமாற்றும் குணமுடையவர், எஸ். பௌதீக புலன்கள் மாயைக்கு உட்பட்டவர் பிரபு. தவறு செய்யக்கூடியவங்க, ஏமாற்று குணமுடையவங்க, புலன்கள் குறைபாடானது, அறியாமை. சோ இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் இந்த 4 குறையுடையவங்க. யாரெல்லாம் 4 குறையுடையவங்க? விஞ்ஞானிகள் எல்லாருமே, அக்செப்ட் தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள், குருமார்கள், தூய பக்தர்கள் தவிர மீதி எல்லாருமே 4 குறைபாடு உடையவங்க. தவறு செய்யக்கூடியவங்க, ஏமாற்றக்கூடியவங்க, புலன்கள் குறைபாடானது, அறியாமல் இருக்கு. அப்போ இந்த குறைகளை வைத்துக் கொண்டு நான் மிக உயர்ந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டது எனக்கு கஷ்டம். குறைபாடுடைய புலன்களாலையும் என்னுடைய அறியாமை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொண்டு ரொம்ப கஷ்டம். படைப்பு எப்படி நடக்குது, எப்படி இது நிகழுது அப்படிங்கிற விஷயம் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் இந்த குறைபாடற்ற ரிஷிகள், முனிவர்கள் இந்த உலக நன்மைக்காக, உலக மக்களின் நன்மைக்காக, நாம யாரு, நான் இந்த உடம்பா ஆன்மாவா, இதுதான் முதல் பாடமே. நம்ம தெரிஞ்சுக்கிற முதல் பாடம் என்னதுன்னா, நம்ம படிக்க வேண்டிய முதல் பாடம், நான் இந்த உடலா ஆத்மாவா, உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். சோ இதெல்லாம் அறியாமை போகக்கூடிய பாடங்கள். அப்போ வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் முதல்ல நம்மள அறியாமையிலிருந்து விடுவிக்கும். அறியாமைங்கிறது என்னது? நம்ம இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறது. நம்மை நாம இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறது அறியாமை. அப்போ ஃபர்ஸ்ட் லெசன், பகவத்கீதையின் முதல் பாடமே நம்மள அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதா. இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நிச்சயமானவன், அழிவற்றவன். சரி, அப்ப இந்த உடல் எல்லாம் ஆத்மா நம்ம என்ன பண்ணணும், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றிய வர்ணனைகள் தான் சாஸ்திரங்கள். வேதங்கள், வேதங்களின் வழிவந்த நூல்கள், இதிகாச புராணங்கள், இதெல்லாம் சும்மா கட்டுக்கதையோ கற்பனையோ அல்ல. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ராமாயணம் ஒரு கதை, கற்பனை, மகாபாரதம் ஒரு கற்பனை, அப்படி அல்ல. இது கதை அல்ல, கற்பனை அல்ல, இது நிகழ்ந்தது. இதிகாஸ், இதிகாஸ் என்ற சமஸ்கிருத வார்த்தையுடைய தமிழாக்கம் இங்கு நிகழ்ந்தவை, இங்கு நடந்தது. அதனால இந்த இதிகாசங்கிறது கற்பனையானதல்ல. ராமாயணம் ஏதோ பாகுபலி படம் மாதிரி கற்பனையானதல்ல. ராமாயணம் மகாபாரதமும் பாகுபலி படம் மாதிரி கற்பனையானதல்ல. இது உண்மையான நடந்தது. நம்ம கற்பனையான விஷயங்களுக்கு நிறைய நேரம் செலவு பண்றோம். ஆனா உண்மையான விஷயங்களை கேட்க மறுத்துறோம், அடிக்க மறுத்துறோம். இதுதான் நம்முடைய அறியாமை. நம்முடைய அறியாமையில இன்னைக்கு உள்ள மக்களுடைய நிலைமை என்னன்னா, கற்பனையான விஷயங்களுக்கு நிறைய நேரம் செலவு பண்றாங்க. ஹாலிவுட் மூவி, அந்த மூவி, இந்த சோ மெனி சினிமாஸ், நிறைய மூவிஸ், நிறைய படங்கள் வருது. பல அற்புதங்கள், சாகசங்கள்லாம் சினிமா திரையில நடக்குது. திரையில ஒரு ஹீரோ அற்புதம் பண்றாரு, சாகசம் பண்றாரு, எல்லாம் சிஜி ஒர்க். ஹாலிவுட் பிலிம்ல இருந்து எல்லாம் சிஜி ஒர்க். சோ இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு நேரம் நிறைய செலவு பண்றோம். ஆனா உண்மையான விஷயங்கள் நம்ம கைவிட்டோம். பட் இந்த ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள் மனித வர்க்கத்தை உயர்த்துறதுக்காக, அவங்களுக்கு உயர்ந்த போதனைகளை கொடுப்பதற்காக. ஏன்னா படைப்பின் ஆரம்பத்துல, படைப்புன்னு சொல்லும் போதே முதல்ல இந்த படைப்பு இயற்கையா வந்ததுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஏன்னா இங்க பிரபுபார் அழகான ஒரு உதாரணம் கொடுத்திருந்தார். ஓவியன் இல்லாம எங்க இருந்து ஓவியம் வரும் இல்லையா? ஓவியன் ஒருத்தர் இருந்ததுனாலதான் ஓவியம்னு ஒண்ணு. உதாரணத்துக்கு ஒரு ஒரு சுவத்துல ஒரு அழகான சித்திரம் பார்க்கணும். ஒரு சுவற்றுல அழகான ஒரு சித்திரம். அது ஒரு குழந்தை பார்த்து நினைக்கும், இந்த சித்திரம் ரொம்ப அழகா இருக்கு, இது தானா வந்ததுன்னு. ஆனா புத்திசாலிகள் தெரியும், இந்த சித்திரத்தை ஒரு அழகான ஓவியர் வரைஞ்சிருக்காரு. ஓவியன் இல்லாம எங்க இருந்து ஓவியம் வந்தது? சோ இன்னும் பிரபுபார் ரொம்ப அழகா விளக்குற அந்த ஓவியத்துக்கு தேவையான கலர்கள். சோ ஒரு ஒரு டிராயிங், ஒரு படம், ஒரு சித்திரம் இருக்கணும்னா, ஒரு டிராயிங் இருக்கணும்னா, இந்த டிராயிங்க்கு வரைகிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ், அந்த கலர்ஸ், ப்ளூ, எல்லோ, ஒயிட், இந்த மாதிரி பல கலர்ஸ் தேவை இருக்கு, நிறைய நிறங்கள் தேவை இருக்கு. அதுக்கப்புறம் இதையெல்லாம் கம்பைன் பண்ணக்கூடிய ஒருத்தருடைய பிரெயின் மூளை,
அப்போ ஒரு ஓவியனுடைய மூளை, எல்லாரும் ஓவியம் வரைய முடியுதா? இப்ப இந்த கிளாஸ்ல வந்து ஒரு 45 பேர் இருக்கிறோம். நம்ம கையில ஒரு பேப்பரை கொடுத்து நீங்க ஒரு அழகான டிராயிங் வரைங்க அப்படின்னு சொன்னா நம்ம டிராயிங் வரைகிறது நம்மளாலே பார்க்க முடியாது. அப்படித்தான் இருக்கும். எனக்கு தெரியாது இந்த கிளாஸ்ல யாரோ நல்ல டிராயிங் பண்றவங்க இருக்கலாம். நான் ஒரு விளையாட்டுக்காக சொல்றேன். உண்மை அதுதானே. சோ பெரும்பாலான மக்களுக்கு டிராயிங் வராது. எல்லாருக்கும் டிராயிங் வராது. எல்லாராலும் டிராயிங் பண்ண முடியாது. டிராயிங்ல அந்த ஆர்ட், அந்த ஓவியம் வரையும் கலை தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த ஓவியம் வரைய முடியும். இல்லையா? அவர் கையில ஒரு பேப்பர் கொடுத்து நீங்க என்ன வரைக்க பார்க்கலாம் அப்படின்னா அழகா வரைஞ்சிருவாங்க. இல்லையா? இப்போ வந்து இந்த குரூப்ல ஒரு ஓவியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப்ல தத்துவவாத ஒரு ஓவியர்னு வச்சுக்கோங்க. தத்துவவாத பிரபு வந்து ஒரு ஓவியர். அவர்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து தத்துவவாத பிரபு நீங்க ஜெகதானந்த மாதிரி ஒரு ஓவியம் வரைங்க அப்படின்னு சொன்னா ஒரு அழகா வரைஞ்சிருவேன். பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கும். நீங்க என் கையில ஒரு பேப்பர் கொடுத்து நீங்க தத்துவவாத பிரபு வரைங்கன்னு சொன்னா அவர் என்ன அடிக்க வர மாதிரி நான் வரைஞ்சிருவேன். அவர் வந்து என்ன அடிக்க வர மாதிரி நான் வரைஞ்சிருவேன். ஏன்னா எனக்கு ஓவியம் தெரியாது. ஸோ ஓவியம் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அந்த ஓவியத்தை அழகா வரைய முடியுது. அந்த ஓவியத்தை உருவாக்க முடியுது. இல்லையா? எல்லோராலும் ஓவியத்தை உருவாக்க முடியாது. அதே மாதிரிதான் படைப்புங்கிறது ஏதோ தானா வந்ததோ திடீர்னு வந்ததோ அல்ல. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் சொல்ற மாதிரி திடீர்னு எல்லாம் கிரியேஷன் வரல. சோ படைப்புங்கிறது, படைப்புக்கு பின்னாடி ஒரு படைப்பாளி இருக்கார், கிரியேட்டர். கிரியேஷன், கிரியேஷனுக்கு பின்னாடி கிரியேட்டர். படைப்பு என்று ஒன்று உண்டு என்றால் படைப்பாளி என்று ஒருவர் உண்டு. படைப்பாளி இல்லாம படைப்பு எங்கிருந்து வந்தது? பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா லாஜிக்கா வந்து ஆன்சர் பண்ணுவார். இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் வந்து திணறடிக்கக்கூடிய வகையில மாடர்ன் சயின்ஸை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டுங்கிற வகையில பிரபுபாதர் வந்து விளக்கம் கொடுப்பார். அதனாலதான் பிரபுபாதர் வந்து இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர். சில பிரபுபாதர் வந்து இந்த நவீன யுகத்துக்கான ஆச்சாரியர். நீங்க அவருடைய உபன்யாசங்கள் புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த நவீன யுகத்திலே இப்ப இருக்கிற இளைஞர்கள், யுவதிகள், இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற மக்கள் இன்னைக்கு பேரளவான விஞ்ஞானத்தையும் பௌதிக அறிவை கொண்டு எல்லாத்தையும் உணரணும்னு நினைக்கிறாங்க. படைப்பை பற்றி, படைப்புக்கு பின்னாடி ரகசியம், இதெல்லாம் வந்து இந்த சிறு மூளையை வச்சு உணரணும்னு நினைக்கிறாங்க. சோ பிரபுபார் எப்படி புரிய வைக்கிறாரு? அவங்க வழியிலேயே போய் அதே உதாரணமா கொடுக்குறாரு. இல்லையா? பிரபுபார் என்ன சொல்லுவாரு? ஒரு குழந்தைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு தத்துவ பிரபுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தத்துவாத பிரபுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு குழந்தைக்கு வந்து ஸ்கூல்ல நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க வந்து தஞ்சாவூர் டெம்பிள் பண்ணிட்டு வாங்க, நீங்க ஸ்ரீரங்கம் டெம்பிள் பண்ணிட்டு வாங்க, இப்படி சில ப்ராஜெக்ட் தருவாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணும்? வீட்டுல வந்து அப்பாட்ட சொல்லும். அப்பா என்ன பண்ணுவாரு? உடனே தெர்மோகோல்லாம் வாங்கி குழந்தைய உட்கார வச்சு தஞ்சாவூர் கோயிலுடைய மேப் எடுத்து அதே மாதிரி கோபுரம் எல்லாம் பண்ணி அதை டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நைட் ஃபுல்லா உட்காந்து நாளைக்கு சப்மிட் பண்ணணும். டீச்சர் சொல்லிட்டாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டுமாரோ ப்ளீஸ் டூ ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கம் அண்ட் சப்மிட் டு அஸ். அது இன்னைக்கு ஸ்கூல்ல பேசுற டீச்சர் பேசுறதெல்லாம் கேட்டா சிரிப்பா இருக்கும். Hey student, why are you talking there? Come here, please silence, sit down. இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க ஸ்கூல்ல. அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க குழந்தைகளுக்கு. சோ குழந்தைகளும் வீட்டுல போய் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு குழந்தை ஸ்ரீரங்கம் டெம்பிள், ஒரு குழந்தை வந்து பெரிய டெம்பிள் இதெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வராங்க. எடுத்து வந்து டீச்சர் மாதிரி வைக்கிறாங்க. டீச்சர் சொல்றாங்க, ஓ இது வந்து நேச்சரா வந்திருக்கு, நீ ஒண்ணும் பண்ணல. இந்த 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 தஞ்சாவூர் கோயில வந்து நீ பண்ணல, இது இயற்கையா வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கும். அந்த குழந்தை போய் தெர்மோகோல்லாம் வாங்கி உட்காந்து அப்பா கூட சொல்லி கட் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி பெரிய எனர்ஜி இருக்கு, பெரிய பிரெயின் இருக்கு. இல்லையா? அது பண்றதுக்கு ஒரு பெரிய பிரெயின் இருக்கு, மூளை இருக்கு, எனர்ஜி இருக்கு. அதான் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரிதான் ப்ரோபார் கொடுக்குற இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு ரோஸ் பண்ணிட்டு வர சொன்னேன். நீ வந்து ரோஸ் பண்ணிட்டு வர. அந்த குழந்தை நிறைய ரோஜா பண்ணு என்ன பண்ணா, வீட்டுல போய் கலர் பேப்பர்லாம் எடுத்து அப்பாட்ட சொல்லி கலர் பேப்பர்லாம் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அது வந்து இந்த கிரீன் கலர் பேப்பர்ல வச்சு லீவ்ஸ் எல்லாம் போட்டு இலையெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தான். ஓ வெரி நைஸ், யுவர் ரோஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். டீச்சர் சொல்றாங்க, ஒரு ரோஸ் ரொம்ப அழகா இருக்கு, இது நேச்சரா வந்தது. நோ நோ டீச்சர், இட்ஸ் மை ஹார்ட் ஒர்க். நைட் பூரா உட்காந்து இது பண்ணிருக்கேன், கட் பண்ணேன், பேஸ்ட் பண்ணேன், எல்லாம் பண்ணிருக்கேன், டிசைன் பண்ணிருக்கேன். ஸோ
ஸோ பாருங்க, நம்ம ஒரு ரோஜா பூ பண்றோம், நம்மளால ரோஜா பூ பண்ண முடியும். நம்ம ரோஜா பூ பண்ணலாம், பேப்பர்லாம் எடுத்து கட் பண்ணி அழகழகா ரோஜா பூ பண்ணலாம். இன்னைக்கு பேப்பர் ரோஸ், நிறைய பேப்பர் ரோஸ், பிளாஸ்டிக் ரோஸ். இன்னைக்கு பாருங்க கலியுகத்துல நிறைய பிளாஸ்டிக் பூல இருக்கு, பிளாஸ்டிக் ரோஸ், பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாம் பண்றாங்க. பட் இது பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பேரோட ஒர்க் இருக்கு. இன்னைக்கு நம்ம கடையில போனா நிறைய பிளாஸ்டிக் ஃபிளவர்ஸ் எல்லாம் கிடைக்கும், பிளாஸ்டிக் ஃபிளவர்ஸ். அதை வந்து ரொம்ப அழகா டிசைன் பண்ணி அதை கட் பண்ணி அதெல்லாம் ஜாயின் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ஃபிளவர்ஸ்ல இருக்கு. பிளாஸ்டிக் ஃபிளவர், பிளாஸ்டிக் ஃப்ரூட்ஸ். சில கடைகள்ல ஃப்ரூட்ஸ் விற்பாங்க, அது பிளாஸ்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஃப்ரூட்ஸ் மாதிரியே இருக்கும். ஆப்பிள், கிரேப்ஸ், ஆரஞ்சு, இது மாதிரி பிளாஸ்டிக்லயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் அதை சேல் பண்ணுவாங்க. நீங்க மார்க்கெட்ல போனா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும் பிளாஸ்டிக்ல, நம்ம வீட்டுல டெக்கரேட் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. சோ ரோபா என்ன கேட்கிறாரு, நீங்களும் ஃப்ரூட்ஸ் பண்ணிருக்கீங்க, நீங்களும் ரோஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க இயற்கையா வந்து சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. நான் தான் பண்ணேன்னு சொல்லுவீங்க. சோ கிருஷ்ணா பாருங்க, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாரு, ஃபிளவர்ஸ் கொடுக்குறாரு. சோ இயற்கையிலேயே வந்து பூக்கள் வருது, இயற்கையிலயும் பழங்கள் வருது. ஆனா நம்ம பண்றதோட பன்மடங்கு சுவையா இருக்கு, நேச்சரா இருக்கு, ஸ்மெல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. எப்படி இது? அதுக்கு பின்னாடி ஒரு பிரெயின் இருக்கு. இது நம்மளால பார்க்க முடியல. நம்மளால பார்க்க முடியாதனால அது இல்லைன்னு ஆயிடுது. ஒரு விஷயத்தை என்னால பார்க்க முடியலன்னா அது இல்லைன்னு ஆயிடுது. என்னால உணர முடியல, என்னால பார்க்க முடியல, அது இல்லைன்னு ஆயிடுது. இல்லையா? இப்போ வந்து நான் வந்து அமெரிக்கா போனதே இல்லை, என் லைஃப்ல நான் அமெரிக்கா போனது இல்லை. அப்ப நான் வந்து என்கிட்ட சொன்னாங்க அமெரிக்கால வந்து இப்படி இருக்கு, அமெரிக்கால அப்படி. நோ நோ நோ, நான் நம்ப மாட்டேன். அமெரிக்கான்னு ஒண்ணு கிடையாது, நீ போகல. சோ நான் போகாதனால அமெரிக்கா இல்லைன்னாடு. அமெரிக்கா இருக்கு, நான் போல. சரி, இப்ப என்ன பண்றோம்? டிவில பாக்குறோம், மொபைல்ல பாக்குறோம், ஓ அமெரிக்கா இப்படிதான் இருக்கா, ரோட் எல்லாம் இப்படி இருக்கு, அங்க பில்டிங்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, நம்புறோம். சம்டைம் அங்க போனவங்க சொல்றாங்க, நான் அமெரிக்கால இருந்து வந்தேன், அங்க ரோடு இப்படி இருந்தது, அங்க அவ்வளவு கிளீனா வச்சிருந்தாங்க, அப்படி இருக்கு இப்படி, சோ மெனி திங்ஸ் ஆர் ஷேரிங். சோ இதுதான் பிரபுபாதம் வந்து என்ன சொல்லுவாரு, கிணத்து தவளை தத்துவம்னு சொல்லுவாரு. கிணத்து தவளை என்ன பண்ணுமா, அது கிணத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கு. அது கிணத்துக்குள்ளே உட்காந்துட்டு அது கிணறு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கு. அப்போ வந்து பசிபிக் கடல்ல இருந்து ஒரு தவளை வந்துதான். ஒரு தவளை என்ன பண்ணிட்டுதான் பசிபிக் கடல்ல இருந்து வந்துச்சான். அந்த தவளை இந்த தவளையை மீட் பண்ணுது. ஓ இந்த தவளை கேக்குது, ஓ மை டியர் ஃப்ராக், வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? கிணத்துல இருக்கிற தவளை வந்து பசிபிக் கடல்ல இருந்து வந்த தவளையை பார்த்து கேக்குது, நீ எங்க இருந்து வந்த? அந்த ஃப்ராக் சொல்லுது, அந்த ஃப்ராக், அந்த பசிபிக் கடல்ல இருந்து வந்த தவளை சொல்லுது, நான் வந்து பசிபிக் கடல்ல இருந்து வந்தேன். ஓ இஸ் இட், நீ பசிபிக் கடல்ல இருந்து வந்தியா? அது எப்படி இருக்கு? அது ரொம்ப பெருசு. இந்த பசிபிக் கடல்ல இருந்து வந்த தவளை சொல்லிட்டு, பசிபிக் கடல் இருக்கே அது ரொம்ப பெருசு. இந்த கிணத்து தவளை என்ன பண்ணிச்சான், ஓ இந்த கிணத்து தவளை தான் கிணத்து விட்டு போனதே இல்லையே, இந்த கிணத்து தவளை கிணத்து விட்டு போனதே இல்லை, அது நினைக்குதான் என்ன பெரிய பெருசு பசிபிக் கடல்ல, இந்த எவ்வளவு பெருசு இருக்குமா. ஒரு ஜம்ப் பண்ணுது, வயிறு நல்லா காத்து இறுக்கி, காத்து நல்லா உள்ள இழுத்து, அப்படி காத்து உள்ள இழுத்து ஒரு ஜம்ப் பண்ணுது. ஓ இவ்வளவு தூரம் பெருசா இருக்குமா? சீச்சி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜுஜுபி, ஒரு சின்னதா, இதோட பல மடங்கு பெருசு. திரும்பி இந்த கிணத்தவளை என்ன பண்ணுச்சான், காற்றை நல்லா இழுத்து அப்படி ஒரு ஜம்ப் பண்ணுது, மூச்சு இழுத்து பிடிச்சு ஒரு குதிக்குது, இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகுது. இவ்வளவு பெருசா இருக்குமா? சீச்சி இதெல்லாம் என்ன, ஒண்ணும் இல்ல. இப்படியே ரிப்பீட்டடா பண்ணுது இந்த கிணத்தவளை. அதுக்கு வந்து என்னன்னா, அது இக்னோரன்ட். கிணத்தவளோட அறியாமை என்னன்னா, அது கிணத்தை விட்டு வெளியே போகவே இல்லை. அது நினைச்சிட்டு இருக்கு, என்ன பெரிய பசிபிக் கடல், என்னை விட கொஞ்சம் பெருசா இருக்குமா, இந்த கிணறோட கொஞ்சம் பெருசா இருக்குமா, இல்ல இதை விட கொஞ்சம் பெருசா இருக்குமா, இப்படின்னு போட்டி போட்டு போட்டி போட்டு கடைசியில என்ன ஆயிடுச்சு, அது வயிறு வடிச்சு இறந்து போயிடுச்சு. கடைசியில அந்த கிணத்தவளை வயிறு வடிச்சு இறந்து போச்சு. கிணத்தவளை என்ன பண்ணிருக்கணும், கிணத்தவளை என்ன பண்ணிருக்கணும், முதல்ல அதை ஒத்துட்டு இருக்கணும். ஓ பசிபிக் தவளையே, பசிபிக் கடல்ல இருந்து வந்த தவளையே, நான் அதை பார்த்ததே இல்லை, எனக்கு கூட்டின்னு போறியா, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி அதை பத்தி சொல்லு, நீ அங்கிருந்து வந்திருக்கிற, நீ சொல்லு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அதை விட்டுட்டு அறியாமலே கர்வத்திலேயோ இந்த கிணத்தவளை போட்டி போட்டு செத்து போச்சு. இதே நிலைமை தான் இன்னைக்கு ஜட உலகத்துல. விஞ்ஞானிகள், விரைவான பௌதிகவாதிங்க, விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இயற்கை தானா நடக்குது, கடவுள் ஒருத்தர் கிடையாது, நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம் இதை கண்டுபிடிக்கிறோம், நாங்க தான் கடவுள். கடவுளே இல்ல. இவங்களுடைய வேலையே கடவுளை மறுக்கிறது தான்.
இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிகள், பௌதிகவாதிங்க, இன்னைக்கு இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து கடவுளை மறுத்தளிப்பதுதான். they wanted to kill கிருஷ்ணான்னு சொல்றாங்க. அவங்க கிருஷ்ணாவை கொல்றதான் வேலை. கடவுளே இல்லாத ஒரு நாத்திக சமுதாயம், கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நாஸ்திக சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய லட்சியம். இன்னைக்கு இருக்கிற சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிங்க எல்லாரும் ஒரே குட்டையில ஊட்ட மாட்டேங்க. இவருடைய நோக்கம் என்னன்னா, கடவுள் கிடையாது, கடவுளை நம்புற முட்டாளு, சயின்ஸை நம்புறவன் தான் புத்திசாலி, இப்படின்னு சொல்லக்கூடிய அதிமேதாவிகள் வந்து இவங்கள தான் பகுத்தறிவாளர்கள், அதிமேதாவிங்க. யாரு? இந்த முட்டாள்கள். சோ இப்படி இந்த சமுதாயத்துல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குருடர்கள் சமுதாயம் தான் இன்னைக்கு டைரக்ட் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க பெரும்பாலும் மக்கள் யாரால வழிநடத்தப்படுறாங்கன்னா குருடர்களால. குருடர்களால வழிநடத்தப்படுறவங்க எப்படி சரியான இடத்துக்கு போக முடியும்? இந்த பிரகலாத் மகாராஜ் ரொம்ப அழகா சொல்றாரு பாகவதத்துல, நதே விது ஸ்வார்த்த கதிக்கு விஷ்ணு துராசராகி பகிரட்டமானினா அந்தாந்தராணி உபயமானா ஏபீஸ்வரா உருதாபிபத்யா. விஷ்ணுதான் தன் வாழ்க்கையின் லட்சியம். இந்த மனித வாழ்க்கையின் லட்சியம் வந்து விஷ்ணு அடைவது. மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவானை அடைவதுங்கிறது தெரியாத முட்டாள்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? முட்டாள்களை ஒருத்தர தலைவரா தேர்ந்தெடுத்துறாங்க. இந்த கூடங்கள்லாம் சேர்த்து இவங்களுக்கு கண் பார்வை கிடையாது. இந்த கண் பார்வை இல்லாத கூடங்க ஒரு பெரிய கூட பின்னாடி போய் எல்லாரும் சாக்கடையில விழுந்துடுறாங்க. அதுதான் இன்னைக்கு சமுதாயம், குருடர்கள் சமுதாயம். காரணம் என்னன்னா, இவங்களுக்கு கிருஷ்ணா யாருன்னே தெரியாது. கிருஷ்ணா யாரு, அவருடைய மகிமை என்ன, அவருடைய அமானுஷ்யமான ஆற்றல் என்ன, எதுவுமே தெரியாது. சோ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? ஓ, இயற்கை தானா வருது, தானா நடக்குது. எதுவுமே தானா வராது, தானா நடக்காது. சோ ப்ரோபார் கொடுக்குற அனதர் எக்ஸாம்பிள், இன்னொரு உதாரணம். ப்ரோபார் என்ன சொல்றாரு? சோ இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு மேல ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபேன் தானா ஓடுறதுதான், அது சந்தேகம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். பட் நான் சுவிட்ச் ஆன் பண்ணணும், நான் ஆஃப் பண்ணணும். நான் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் ஃபேன் ஓடும், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் ஃபேன் நிற்கும். சோ ஃபேன் வந்து இந்த காத்தாடி தானா இயங்கக்கூடியதா இருந்தாலும், காத்தாடி வந்து தானா ஓடக்கூடியதா இருந்தாலும், நான் போய் அதை ஸ்டார்ட் பண்ணணும், நான் போய் அதை என் பண்ணணும் இல்லையா? நான் போய் அந்த ஃபேனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அப்போ இந்த ஜட உலகம், இங்க காணக்கூடிய இயற்கை, நீர், நெருப்பு, காற்று, சந்திரன், சூரியன், இதெல்லாம் ஏங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்றாரு, சுவிட்ச் ஆஃப் பண்றாரு. ப்ரோப்பா என்ன சொல்றாரு? இயற்கைக்கு பின்னாடி கிருஷ்ணா இருக்காரு. இந்த இயற்கை வந்து கிருஷ்ணாவுடைய எனர்ஜி, கிருஷ்ணாவுடைய சக்தி. சோ சக்தின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா சக்திமான் ஒண்ணு இருக்கு. நெருப்புக்கு சக்தி உண்டு, நீருக்கு சக்தி உண்டு, நிலத்துக்கு சக்தி உண்டு, அனைத்துக்கும் சக்தி. இந்த சக்தியினுடைய ஆதாரம் யாரு? சக்திமான். கிருஷ்ணா வந்து சக்திமான். இங்க காணக்கூடியதெல்லாம் கிருஷ்ணாவுடைய பௌதிக சக்தி. பூமி ராபோ அனலோவாயு கம்மனோர் புத்தி வச்ச அகங்காரம் இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் என்னிடமிருந்து பிரிந்த சக்திங்கிறார் கிருஷ்ணா. சோ கிருஷ்ணாட்ட கொஞ்ச நேரம் சக்தி இல்ல. கிருஷ்ணா மீன்ஸ் அன்லிமிட்டெட். கிருஷ்ணாட்ட எல்லையற்ற சக்தி இருக்கு, அது அமானுஷ்யமானது, அச்சிந்திய சக்தி. பகவான் கிருஷ்ணாட்ட எல்லையற்ற சக்தி இருக்கு, அது அமானுஷ்யமானது, அச்சிந்தியா. சோ ஒரு காலத்துல தெருக்கூத்தெல்லாம் பண்ணுவாங்க. தெருக்கூத்து, பொம்மலாட்டம். இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல பொம்மலாட்டம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு திரை இருக்கும், அந்த மேடைக்கு பின்னாடி திரை இருக்கும், மேடைக்கு முன்னாடி அந்த திரைக்கு முன்னாடி பொம்மைகள்லாம் இருக்கும், திரைக்கு பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். அவர் கையில சில நூல்கள்லாம் மாட்டிட்டு அந்த நூல்களை வச்சு அந்த பொம்மைகளை இறக்கியப்பார். இந்த மேடைக்கு மேல முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, இந்த மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற நமக்கெல்லாம் எப்படி தெரியும்னா, அந்த பொம்மைகள் பேசுற மாதிரி, ஆடுற மாதிரி தெரியும். பொம்மைகள் பேசும், ஆடும், சண்டை போடும், இதெல்லாம் பண்ணுது. ஓ, ஒரு குழந்தை பாக்குது, ஐயோ வெரி நைஸ், ஓ சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பொம்மைகள்லாம் சண்டை போடுது, பேசுது, ஆடுது. ஆனா நமக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்குறாரு, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் நூலை பிடிச்சு ஆட்டுறாரு, ஒருத்தர் நூலை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்காரு. பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையா இருக்குது. 4 பேர் நடுவிலே 100 நூறு ஒருவன் கையிலே. பழைய சினிமா பாட்டு. ஒரு பொம்மை வந்து ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுது, 4 பொம்மை டான்ஸ் ஆடுது, அதுக்கு நூல் ஒருத்தர் பின்னாடி கையில வச்சு இயக்கிட்டு இருக்காரு. சோ என்னால அவரை பார்க்க முடியல. நான் என்ன நினைச்சுக்கிறேன்? பொம்மை தானா நடக்குதுன்னு நினைச்சுக்கிறேன்.
பட் ஆனா அதுக்கு பின்னாடி ஒருத்தருடைய பிரெயின். அந்த பொம்மலாட்டக்காரன் இந்த பொம்மலாட்டக்கார திரைக்கு பின்னாடி உட்காந்துட்டு இந்த பொம்மை எப்ப கையசைக்கணும், எப்ப பேசணும், என்ன மாதிரி சண்டை போடணும் எல்லாம் அவர் இயக்கிட்டு இருக்காரு. பட் நான் பார்க்கும்போது பொம்மை செய்யற மாதிரி இருக்கு. இதேதான் நடக்குது. இதேதான் இந்த இயற்கைக்கு பின்னாடி கிருஷ்ணா இருக்காரு. கிருஷ்ணருக்கு பயந்து சந்திரன் சூரியன் உதிக்குது. இதெல்லாம் கிரகங்கள்லாம் இயங்குது. இதெல்லாம் கிருஷ்ணாவுக்கு பயந்து நடக்குதுன்னு உபநிஷத்துகள். உபநிஷத்துடைய வாக்கியம் என்னன்னா, இறைவனுடைய கட்டளையில, இறைவனுடைய வேட்பாளர்ல இயங்கிட்டு இருக்கு. நான் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடும். நான் போய் பார்க்காதனால என்னால உணர முடியல, அதனால இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா என்னால இறைவனுடைய செயலை இந்த சிறு மூளையை வைத்துக்கொண்டு உணர முடியாது. இந்த பேரளவான பௌதிக கல்வி, பௌதிக புத்தி, குறையுடைய புத்தி இதை வச்சுக்கிட்டெல்லாம் கிருஷ்ணரை உணர முடியாது. கிருஷ்ணரை உணரணும்னா நான் தன்னை உணர்ந்த ஆத்மாக்களை சரணடையும், ஆச்சாரியர்களை சரணடையும், சாஸ்திரத்தை சரணடையும். ஆச்சாரிட்டு சாஸ்திரம் கேட்கணும். சரி, அடுத்த லாஜிக் பாருங்க. நம்ம எந்த விஷயம் பேசினாலும் அதுல சாஸ்திர பிரமாணம் இருக்கு, லாஜிக் இருக்கு. சரி, அடுத்தது லாஜிக் என்னது? சரி, லாஜிக் அண்ட் சாஸ்திர பிரமாணம். சோ ஃபர்ஸ்ட் சாஸ்திர பிரமாணம். சாஸ்திர பிரமாணம் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அவர் இந்த உலகத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினாரு. கலியுகத்துக்கு முன்னாடி துவாபரயுகத்துடைய முடிவுல 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணன் பூமியில அவதரித்தார். இது சாஸ்திரம். இது சாஸ்திர பிரமாணம். இப்ப என்ன பண்ணுவாங்க? உடனே 4 முட்டாள்கள் வருவாங்க. உடனே 4 முட்டாள் அதெல்லாம் உண்மை கிடையாது, சாஸ்திரம் உண்மை கிடையாது, சாஸ்திரங்கள்லாம் கற்பனையானது, கிருஷ்ணர் கற்பனை கதாபாத்திரம், அல்லது கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதர், இப்படி சில முட்டாள்கள்லாம் வருவாங்க. ஏன்னா நீங்க கடவுள்னு சொல்லும்போது நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? சோ பார்க்காதனால எப்படி நீங்க நம்புறீங்க அப்படின்னு சில முட்டாள்கள் அதிமேதாவிகள் அந்த ஊர்ல இருக்காங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு பௌதிக கல்வி படிச்சு நிறைய அதிமேதாவிகள் இருக்காங்க. இந்த அதிமேதாவிகள் கேட்கிற கேள்வி என்னது? நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? எப்படி கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி நிறைய முட்டாள்கள் வருவாங்க. சோ இவங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இவங்க சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் சொல்லியிருக்காருன்னு நம்ப மாட்டேன். அது இப்படி சாஸ்திரம் அது கற்பனையானது, உடனே வந்துருவாங்க வாதாடுறது. சோ இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இவங்களுக்கு லாஜிக்கா இவங்களுக்கு அவங்க வழியிலேயே போய் புரிய வைக்கணும். அதுதான் முள்ளால் எடுக்குது. இவங்களுக்கு இவங்க வழியிலேயே போய் புரிய வைக்கணும். உடனே அவங்ககிட்ட அடுத்த கேள்வி கேட்கணும். நீங்க அவுரங்கசீப்பை பார்த்திருக்கீங்களா? நீங்க அக்பரை பார்த்திருக்கீங்களா? நீங்க அவுரங்கசீப்பை பார்த்திருக்கீங்களா? இல்லையே, பார்த்ததுல எப்படி நம்புறீங்க நீங்க? அவுரங்கசீப்னு ஒருத்தர் இருந்தாரு எப்படி நம்புறீங்க? அக்பர்னு ஒருத்தர் எப்படி இருந்தாரு எப்படி நம்புறீங்க? அது நாங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஸ்கூல்ல படிச்சு ஒரு டீச்சர் போய் பார்த்தாங்களா அப்போ? இல்ல, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த டீச்சருக்கு எப்படி தெரியும்? அவங்க வரலாறுல படிச்சிருக்காங்க. வரலாறு எங்க இருந்து வந்தது? அப்போ வரலாறு முக்கியம், ரைட்? வரலாறு ரொம்ப முக்கியம். சோ இன்னைக்கு படிக்கிற வரலாறுல திருடங்க கொள்ளையடிக்க வந்தவங்களுடைய கதையெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில பாரத பூமியை திருட வந்தவங்க, கொள்ளையடிக்க வந்தவங்களுடைய கதையெல்லாம் படிக்கிறாங்க. ஆனா நிறைய வரலாறு மறுக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு, தவிர்க்கப்பட்டிருக்கு. சோ எப்படி இன்னைக்கு கேலக்சி அன்மியூட் ஆயிட்டே இருக்காங்களே. சோ எப்படி இன்னைக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க அவங்க எந்த வரலாற்று மன்னர்களையும் பார்த்ததே இல்லை. நாம கூட ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. அவுரங்கசீப் பத்தி படிச்சிருக்கோம். அது நம்ம நேர்ல போய் பார்த்தோமே. எப்படி நம்புறோம்? அரசாங்க புத்தகத்துல போட்டிருக்கு, ஸ்கூல் புக்ல போட்டிருக்கு, பாட புத்தகத்துல போட்டிருக்கு, நம்ம நம்பணும், படிச்சோம். அதனால நமக்கு சல்லி பைசா பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. அது ரெண்டாவது. அவுரங்கசீப் பத்தி தெரிஞ்சுட்டு நமக்கு ஒரு பெரிய லாபம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நஷ்டம் தான். கேலக்சி A10 அன்மியூட் ஆயிட்டே இருக்காங்க. சரி, அப்போ இந்த ஸ்கூல்ல படிச்சது பாத்தீங்கன்னா நம்ம பார்த்ததே இல்லை. நம்ம அவங்களை யாரையும் பார்த்தது இல்லை. ஆனா எப்படி நம்புறோம்? ஸ்கூல் புக்ல போட்டிருக்கு. அப்ப பாட புத்தகத்துல போட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிறோம். அரசாங்கம் சொல்றது அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிறோம். டீச்சர் சொல்றதை கேள்வி கேட்காம ஏத்துக்கிறோம். டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, இத்தனை நூற்றாண்டுல அக்பர் வாழ்ந்தாரு அப்படின்னு கேட்கறோமா போய் டீச்சர்ட்ட? நீங்க அக்பரை பாத்திருக்கீங்களான்னு? இல்லையா? இப்ப ஸ்கூல்ல போய் படிச்சோம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வரலாறு படிச்சோம். அப்ப ஸ்கூல்ல டீச்சர் சொன்னாங்க, இந்த நூற்றாண்டுல அக்பர் வாழ்ந்தாரு. யாராவது கேள்வி கேட்டோமா நீங்க போய் பாத்தீங்களா அப்படின்னு? யாராவது கேள்வி கேட்டோமா எப்படி இதை சொல்றீங்கன்னு? கண்மூடித்தனமா ஏத்துக்கிட்டோம்ல. கண்மூடித்தனமா ஸ்கூல்ல போட்டிருக்கிற பாட புஸ்தகத்தை ஏத்துக்கிட்டோம், டீச்சர் சொல்றதை ஏத்துக்கிட்டோம். ஆனா கிறிஸ்தரை பத்தி சொல்லும் போட்டு கேள்வி கேட்கும். கடவுள் இருக்காரா இல்லையா, எப்படி சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க, இதெல்லாம் உண்மை இல்ல, இதெல்லாம் ஸ்கூல்ல போய் பேசணுமா? பேச மாட்டோம். ஏன்னா அங்க
பேச முடியாது. இங்க வந்து 1000 கேள்வி கேட்கலாம். பட் இங்க கேள்விக்கான பதில் இருக்கு. ஸோ நம்பணும் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் ஸ்கூல்ல பாட சொல்றதை நம்பினேன். என் ஸ்கூல்ல போட்டிருக்கிற பாடம் அரசு அங்கீகரிக்குச்சு. ஓகே, கரெக்டா அந்த நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காரு, அதுவும் அரசாங்க பாடத்துல போட்டிருக்காங்க, டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, அதை பார்த்தவங்க இருக்காங்க. அதே போலதான் சாஸ்திரங்கள். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணத்தே காரியா காரிய விவஸ்திதோ. சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது, இந்த நூற்றாண்டுல பகவான் அவதாரம் பண்ணியிருந்தாரு, அவர் எவ்வளவு வருஷம் இந்த பூமியில இருந்தாரு, என்னென்ன அதிசயங்கள் பண்ண அற்புதங்கள் பண்ணாரு. அப்ப ஏத்துக்கணும், இங்க கேள்வி கேட்கக்கூடாது. எப்படி நம்ம ஸ்கூல்ல போய் பாட புத்தகத்துல கேள்வி கேட்கலையோ, அதே மாதிரி இங்கேயும் சாஸ்திரத்துல கேள்வி கேட்கணும். ஏன்னா சாஸ்திர பிரமாணம் ஸ்கூல் பாடத்தோட பல மடங்கு உன்னதமானது. ஸ்கூல்ல படிக்கிற பாடம் கூட வந்து தற்குறிகள் எல்லாம் ஏற்படுத்தினது. இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பெரும்பாலும் பாட புத்தகங்கள்லாம் குறைமதியாளர்கள் ஏற்படுத்தினது. ஆனா சாஸ்திரம் வந்து குறைமதியாளர்கள் ஏற்படுத்தினதல்ல, தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். வியாசதேவர், வால்மீகி, தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பெரும் மகா ரிஷிகள், மா முனிவர்கள், மகாஜனங்கள், மகாத்மாக்கள், அவங்க வந்து விளக்கம் உண்டு. சோ அதனால அதுதான் அத்தாரிட்டி, அதிகாரப்பூர்வமான தகவல். நம்ம கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், படைப்புக்கு ஆதாரம் அவர்தான், அவர்கிட்ட தான் எல்லாமே தோன்றுது, இதெல்லாம் வந்து சாஸ்திரம் சொல்லுது, ஆச்சாரியர்கள் ஒப்புக்கொள்றாங்க, அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம். நம்ம ஏன் வந்து படைப்புக்கு பின்னாடி படைப்பாளின் ஒருத்தர் இருக்கிறான்னு ஏத்துக்கிறோம்? சாஸ்திரம் சொல்லுது, பாகவதம் சொல்லுது. இந்த பாகவதம் சொல்லுது எப்படி ஒண்ணு தோன்றியது. இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு, இன்னைக்கு ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆராய்ச்சிக்கு அவசியம் இல்ல, ஆல்ரெடி சாஸ்திரால இருக்கு. நீ ஆராய்ச்சி பண்ணி என்ன முழுசா தெரிஞ்சு, ஆராய்ச்சி பண்ணி ஒன்னத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கல. இருக்கிறதே இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே இருக்கிறத இவங்க ஆராய்ச்சி பண்ணி இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அவசியமே இல்லையே. இப்ப உதாரணத்துக்கு வாஸ்கோட காமா இந்தியா வந்தா, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிக்கல, அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது. கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் ஒன்னும் அமெரிக்கா உற்பத்தி எல்லாம் பண்ணல. அமெரிக்கா என்ற நகரம் ஏற்கனவே இருந்திருக்கு, கொலம்பஸ் அங்க போயிருக்கிறார். அவர் போனதுனால அவர் கண்டுபிடிச்சதாயிருச்சு. அப்படிதானே தவிர அவர் ஒன்னும் உற்பத்தி பண்ணல, அவர் ஒன்னும் நகரத்தை உருவாக்கல. அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் சாஸ்திரம் சொல்லுது, பகவான் வந்து இந்த நூற்றாண்டுல அவதாரம் செஞ்சாரு, இவ்வளவு காலங்கள் இந்த பூமியில இருந்தாரு, என்னென்ன அற்புதங்கள் பண்ணாரு, இந்த அதிசயங்கள் பண்ணாரு அப்படின்னு சாஸ்திர பிரமாணம். இதை பார்த்த ஆச்சாரியர்கள், பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவங்க, குருமார்கள், ஆச்சாரியர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். சோ இது நம்ம ஏத்துக்கணும். இங்க வந்து கேள்வி கேட்கலாம். இங்க கேள்வி கேட்கலாம். எப்படி கேள்வி கேட்கலாம்? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்சி. உனக்கு இறைவனை பற்றிய ஞானம் வேணுமா, கடவுளை பற்றிய விஞ்ஞானம், சயின்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாட்டு போ. பணிவா அடக்கமா சேவை பண்ணி கேள்வி கேட்க. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சினிமா நடிகர்கிட்டையும் போய் கேள்வி கேட்கறது. நீங்க எல்லாம் மைக்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க பெரும்பாலான அந்த ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், சோசியல் மீடியா எல்லாம் வந்து மைக்க தூக்கிட்டு ஆட்டியா போயிடுவாங்க. பிரபலங்கள், செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த பிரபலங்கள்ட்ட போறது. அரசியல் தலைவர்கிட்ட போய் கடவுளை பத்தி கேட்கறது, சினிமா நடிகர்கிட்ட போய் என்ன தெரியும் அவங்களுக்கு? அவங்களுக்கு அவங்க துறையிலேயே ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலும் பேரளவான தலைவர்களுக்கு அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. தான் யாருன்னே தெரியாதுன்னு கடவுள் யாருன்னு எப்படி தெரியும்? அதனால அவங்க எதையா வளருவாங்க. ஒரு முட்டாள வளர்னாரு, நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தா நல்லா இருக்கும், அதுலயே தெரியுது அவன் முட்டாள்னு தெரியுது. ஒண்ணு கடவுள் இல்லைன்னு சொல்லணும், இல்ல இருக்குன்னு சொல்லணும். அது கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தா நல்லா இருக்கும், அப்ப இவன் எல்லாம் ஜெயில போட்டா நல்லா இருக்கும் தான் நமக்கு தோணும். கரெக்டா? இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போடும். குழப்பவாதீங்க, இவங்க குழப்பவாதீங்க, இவங்களை ஃபாலோ பண்றவங்களும் குழப்பவாதீங்க, இவங்ககிட்ட போய் கேள்வி கேட்கறவங்க குழப்பவாதீங்க, ஹோல் சொசைட்டி குழப்பவாதிகள். சோ என்ன பண்ணணும்? யார்கிட்ட போய் என்ன கேட்கணும், அவர்கிட்ட போய் அதை கேட்கணும் இல்லையா? இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், கணக்கு வாதிட்ட போய் எனக்கு ஒரு டவுட்டுங்க, சயின்ஸ்ல சொல்லி கொடுங்க. கணக்கு டீச்சர்கிட்ட போய் எனக்கு வந்து கெமிஸ்ட்ரியில ஒரு டவுட், இதை சொல்லுங்கன்னு அவர் என்ன சொல்லுவாரு? நீ என்ன முட்டாளா என்கிட்ட வந்து கேட்கிற? கெமிஸ்ட்ரி டீச்சர்கிட்ட போய் கேளு. கெமிஸ்ட்ரி டீச்சர்கிட்ட போய், பிசிக்ஸ் டீச்சர்கிட்ட போய், சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் எனக்கு தமிழ்ல ஒரு டவுட், இந்த செய்யுள் என்ன அர்த்தம் சொல்லுங்க. அவ சொல்ல, என் முட்டாள நீ என்கிட்ட வந்து கேட்கிற, நீ போய் தமிழ்வாதிகிட்ட போய் கேளு. அப்போ யார்கிட்ட என்ன கேட்கணுமோ அவங்ககிட்ட அதை கேட்கணும்.
இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஹரேஷ், இன்னைக்கு மக்களுக்கு யாரை எங்க வைக்கணும்னு தெரியல, யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியல. ஒட்டுமொத்த சமுதாயம் குருடர்களான சமுதாயம், முட்டாள்கள் சமுதாயம். ஏன்னா சாஸ்திர அறிவும் கிடையாது, இதை வழிநடத்திற்கான தலைவர் ஆச்சாரியரும் கிடையாது. இந்த முட்டாள்கள்லாம் வந்து ஒரு முட்டாளை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு அவர் பின்னாடி போயிட்டு இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குதுன்னு கேள்வி அவரு ஏதாவது கற்பனை பண்ணி உணர்வார். சோ இப்படி ஹோல் சொசைட்டியும் சமுதாயமும் முட்டாள்களும் அறிவிலிகளும் நிறைந்த சமுதாயம். இப்படி முட்டாள்களும் அறிவிலிகளும் நிறைந்த சமுதாயத்துல எப்படி ஒருத்தர் வந்து இறைவனை பத்தி புரிஞ்சுக்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா இந்த பாடமே இல்லையே. நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல எங்க சொல்லி தர்றாங்க? இங்க சயின்ஸ், ஆக்சுவலி பாகவதம் சயின்ஸ். பாகவதம் ஒரு விஞ்ஞானம், ஒரு அறிவியல். இங்க படைப்பின் ரகசியம் இருக்கு பாருங்க, எப்படி ஒன்னொன்னா வந்தது. கேள்வியே கேட்க அவசியம் இல்லை, எல்லாம் கிளியரா இருக்கு பாகவதத்துல. எப்படி வந்தது? ஒன்னா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு. சோ 5 விஷயம் இங்க அடுத்தடுத்து சொல்லியிருக்காங்க. நீர், அதாவது ஆகாயத்தில் ஓசை எனும் குணம் உள்ளது, காற்றில் ஓசை ஸ்பர்ஷம் எனும் ஒரு 2 குணம் உள்ளது, மின்சாரத்தில் ஓசை ஸ்பர்ஷம் மற்றும் உருவம் என்று 3 குணங்கள் உள்ளது, நீரில் ஓசை ஸ்பர்ஷம் உருவம் சுவை எனும் 4 குணங்கள் உள்ளது, மேலும் பௌதிக விருத்தியின் இறுதி நிலையாக பூமியில் ஓசை ஸ்பர்ஷம் உருவம் சுவை வாசனை எனும் 5. இப்படி ஒன் ஆஃப்டர் அனதர் ஒன் ஆஃப்டர் அனதர் ஒன்னு அடுத்து ஒன்னு அடுத்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு எப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? கிருஷ்ணா இருக்காரு. கிருஷ்ணன் எப்படி பண்றாரு? அவர் கிளான்ஸ் பண்ணி நடத்து மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம். அவர் கடைக்கன் பார்வையிலே நடத்திடுறாரு. இந்த பிரபஞ்ச இயற்கை வந்து தானா இயங்காது. கிருஷ்ணா ஒரு பார்வை பார்த்தா போதும். கிருஷ்ணா பார்வை பார்த்தா தானா இயங்கும். சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல நடக்கும். மனைவி இப்படி பார்த்தோன்னே கணவர் புரிஞ்சுக்குவாரு, ரைட்டு இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது இல்லையா? மனைவி இப்படி பார்த்தோன்னே கணவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ரைட்டு இன்னைக்கு நமக்கு திட்டு உண்டு வீட்டுக்கு போனா. அதே மாதிரி குழந்தைங்க, சில குழந்தைகள் அம்மா பார்த்து முறைச்சாலே புரிஞ்சுக்குவாங்க, ரைட்டு. இந்த பார்வையிலேயே பல அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணா தன் கடைக்கண் பார்வை செலுத்தின உடனே இந்த ஜடையருக்கு இயங்க ஆரம்பிக்கும். மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம். சோ இதெல்லாம் வந்து பிரசாத். சோ இதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கையோட ஏத்துக்கிறோமே தவிர இங்க குதர்க்கமான கேள்விக்கு இடம் கிடையாது. ஏன் இந்த குதர்க்கமான கேள்விக்கு இடம் கிடையாது? திரும்ப பிரபா லாஜிக் கொண்டு வருது. சோ பிரபுபாதா வந்து வேதிக் இன்டென்ஷனை லாஜிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுதான் பிரபுபாதா வந்து இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர். திரும்ப திரும்ப ஏன் பிரபுபாதா இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர்னா வேதிக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து லாஜிக்காவும் ப்ரூவ் பண்றாரு. வேதிக் ஸ்டேட்மெண்ட்டை ஆஸ் இட் இஸ் வேதிக் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்திருக்காரு. சேம் வேதிக் ஸ்டேட்மெண்ட்டை ஆஸ் இட் இஸ் வேதிக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து லாஜிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வேத வாக்கியத்தை உள்ளது உள்ளவாறு கொடுத்திருக்காரு. அந்த வேத வாக்கியத்துக்கு சரியான நவீன காலத்துக்கு பொருத்தமான உதாரணங்களை கொடுத்திருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு பிரபா என்ன சொல்றாரு, ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு அம்மா வந்து சொல்றா, ஏக்கண்ணா இவர் தாண்டா உங்க அப்பா. இப்போ உதாரணத்துக்கு தத்துவாத பிரபு இருக்கு. தத்துவாத பிரபு குழந்தை பிறந்தோடனே அவங்க மனைவி என்ன பண்ணா, குழந்தைய எடுத்து மடியில வச்சுட்டு தத்துவாத பிரபு காமிச்சு இவர் தான் உங்க அப்பான்னு சொல்லுவோம். இது குழந்தை ஏத்துக்கணும். இல்ல பிரபுப்பா என்ன சொல்ற, இந்த குழந்தை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன், நான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் எங்க அப்பா யாரு, நான் ரிசர்ச் பண்ணுவேன், ஆராய்ச்சி பண்ணி எங்க அப்பா யாரு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்லை, அது முட்டாள்தனம், ஃபூலிஷ்னஸ். அம்மா சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரிதான் படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணா இருக்காரு, கடவுள் இருக்காரு. சோ படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு, அவருடைய மேற்பாடு எல்லாம் நடக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஓகே, இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், புத்திசாலி, கரெக்ட். சாஸ்திரத்துல இருக்கு. சாஸ்திரம் வந்து முட்டாள்கள் இருந்ததல்ல, சாஸ்திரம் வந்து வேத வியாசர், வியாசாய வியாச ரூபாய விஷ்ணுவே பிரம விஷ்ணுவே, பகவானே வியாசதேவரா வந்து சாஸ்திரம் எழுதியிருக்காரு. தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், சாஸ்திரம் பகவானே கொடுத்திருக்காரு. அப்போ சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டால், சாஸ்திரம் வந்து அம்மா, கிருஷ்ணா வந்து தந்தை, தாய் அப்பா. சாஸ்திரம் வந்து தாய், கிருஷ்ணா வந்து தந்தை. தாயான சாஸ்திரம் சொல்லுது தந்தை உனக்கு கிருஷ்ணா. நான் ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்? அதை விட்டு நான் ஆராய்ச்சி பண்ணா டைம் வேஸ்ட். எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோர் முனி பூங்கவானா சோயஸ்த பிரபச்சிந்தி அவிச்சிந்த தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பந்தாஸ்து கோடி, கோடிக்கணக்கான பிறவிகளை கற்பனை பண்ணிட்டே போனாலும், காற்றை விட வேகமான மனோபியூகத்துல கற்பனை பண்ணி போனாலும்,
கடவுளை உணர முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. பக்தினால மட்டும்தான். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யசாஸ்மி தத்வதக. பக்தி தோண்டால மட்டும்தான் என்ன உள்ளவாறு உணர முடியுங்கிற. சோ முட்டாள்கள் அறிவியலில் கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துறது இல்லைன்னு சொல்றாரு. அவஜானந்தி மாமூடா தானு மானுஷியும் தனுமாஸ்து. முட்டாள்களும் அறிவிலிகளும் அந்த பூமியில வரும்போது என்ன ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க. சோ கிருஷ்ணா ரிப்பீட்டடா சொல்றாரு, நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவர்தக மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜம் அவ்யயம். என்னுடைய வைபவங்களை முட்டாள்களும் அறிவிலிகளும் அறிய மாட்டார்கள். அவங்கள வந்து நான் யோகமாயினால மறைச்சிடுவேன். இப்ப இங்க பின்னாடி பகவான் இருக்காரு, ஸ்கிரீன் போட்டா பார்க்க முடியாது, ஸ்கிரீனை விளக்குனாதான் பார்க்க முடியும். அதே மாதிரி கிருஷ்ணனுடைய கருணை இருந்தாதான் கிருஷ்ணா யாரும் புரிஞ்சுக்க முடியும். இந்த படைப்பினுடைய ரகசியம், படைப்பு எப்படி நடக்குது, படைப்பினுடைய ரகசியம் என்ன, காற்று எப்படி வந்தது, நீர் எப்படி வந்தது, மின்சாரம் எப்படி வந்தது, ஓசை எங்கிருந்து வந்தது, சப்தம் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, இது எங்கிருந்து வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே போலாம். இந்த வீண் ஆராய்ச்சி விட்டுட்டு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, பாகவதம் என்ன சொல்லியிருக்கு, வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, அதை எடுத்துக்கிட்டா நம்ம புத்திசாலி. அதை எடுத்துக்காம நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கே வர முடியாம ஆராய்ச்சி பண்ணவங்க செத்து போனதான் மிச்சம். வீண் ஆராய்ச்சி பண்ணி அவங்க மரணம் அடைஞ்சதுதான் மிச்சம். என்ன பிரயோஜனம்? சோ அதனால கிருஷ்ணா என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அஸ்வத்ததானா புருஷா தர்மசாஷ பரந்தபா அப்பிராபியமா நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. இந்த பகவத்கீதா, பாகவதம், இந்த இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க, இந்த தர்மத்தின் மேல, சனாதன தர்மத்தின் மேல நம்பிக்கை இல்லாதவங்க, அஸ்வத்ததானா புருஷா தர்மசாச பரந்தம். ஓ எதிரிகளை தவிக்க செய்யும் அர்ஜுனா, வேதங்கள் மேல, இந்த புராணங்கள், தர்மத்தின் மேல நம்பிக்கை இல்லாதவங்க அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்கே சுருண்டுகிட்டு இருப்பான். புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரேசனம், இது சம்சாரமா இருக்கு. இப்படியே பிறப்பு இறப்பு சக்கரத்திலே வந்துட்டு. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வீண் ஆராய்ச்சி பண்ணி காலத்தை வீணாக்குது, வரட்டு தத்துவம் பேசுறது, குதர்க்கமா பேசுறது, வீண் ஆராய்ச்சி பண்றது, சந்தேகப்படுறது எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி ஓரமா தூக்கி போட்டு பக்தர் சங்கத்துல வந்து பணிவா அடக்கமா சேவை பண்ணி வைணவருடைய கருணையால, கிருஷ்ணருடைய கருணையால, பாகவதத்துடைய கருணையால பகவான் யாரு, பிரபஞ்சம் எப்படி அவரால் படைக்கப்பட்டது, பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறது ரொம்ப அழகா எளிமையா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன தர்க்கம் பண்ணாலும் ஒரு நாள் செத்து போயிடும். ஒண்ணு புரிஞ்சிக்கவே முடியாது, புரிஞ்சிக்க முடியாம செத்து போயிடும். அதனால இருக்கிற கொஞ்சம் ஆயுள் காலம் ரொம்ப குறைவு. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, இல்ல வாழ்க்கை ரொம்ப குறைவுன்னு பாடிட்டாங்க. சோ ஆயுள் காலம் ரொம்ப குறைவு. ஏன் நான் வீண் ஆராய்ச்சி பண்ணணும், ஏன் நான் என் நேரத்தை வீணாக்கணும்? சாஸ்திரம் இருக்கு, பக்தர் சங்கம் இருக்கு, ஆச்சாரியருடைய விளக்கம் இருக்கு. இதை பயன்படுத்தி கொண்டால் புத்திசாலி. இதை பயன்படுத்திக்காம வீண் தர்க்கம் பண்ணி குதர்க்கம் பண்றவன் சம்சய ஆத்மா வினஷதி, அழித்துக் கொள்வான், தன்னை மாய்த்துக் கொள்வான். ரைட். சோ அதனால பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை சரணடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானது நாமத்தை தஞ்சம் அடையணும், பக்தர் சங்கத்துக்கு வரணும், நாம ஜபத்தை கவனமா பண்ணணும், பிரசாதம் சாப்பிடணும், பாகவதம் படிக்கணும். கிருஷ்ணர் எல்லாத்தையுமே தன்னை தானே வெளிப்படுத்துவார். ஸ்வயம் ஏவ ஸ்மரத்யதா அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி பவேத்ராய மித்ரி. பகவானுடைய செயல்கள், படைப்பு, சிருஷ்டிப்பு, பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, பிரபஞ்ச லீலா, இதெல்லாம் வந்து பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது செயல்கள், அவரது வைபவங்கள், அவரது லீலைகள், இதையெல்லாம் எந்த புலன்களை கொண்டு உணரவே முடியாது. அவ்வளவு அசுத்தமானது, குறைவுடையது. இதை தூய்மை செய்ய வேண்டும். அது நாக்கு இருக்கு பாத்தீங்களா, இருக்கிறதுல ரொம்ப மோசமானது நாக்கு தான். கண்டதையும் சாப்பிட வேண்டியது, கண்டதையும் பேச வேண்டியது. அப்புறம் எங்க கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது? கண்ட விஷயம் பேசுவாங்க, கண்டதையும் சாப்பிடுவாங்க. கிருஷ்ணரை உணரவே முடியாது அவங்கள. அப்ப இந்த நாக்கை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தும். பகவானுக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த நாவு சுத்தமாகும் போது நாக்கு
வயிறு, வால் உறுப்பு எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. நாக்கு சுத்தமான எல்லாம் சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். பகவான் இருக்காரு, நம்மளால உணர முடியல. எல்லாத்துக்கு பின்னாடி அவருடைய திட்டம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இது பக்தியில பக்குவம் ஆக ஆக நம்மளால உணர முடியும். அதனால நாம கிருஷ்ணரை உணரணும். நாம கிருஷ்ணரை உணரணும்னா நாம பாகவதம் படிக்கணும், புரோபார் புத்தகம் படிக்கணும், புரோபார் உபன்யாசம் கேட்கணும், பக்தர் சங்கத்துக்கு வரணும், நாம ஜெபிக்கணும். அப்ப நம்மளால உணர முடியும். நம்மளால மற்றவங்களையும் உணர வைக்க முடியும். புரோபார் கிருஷ்ணரை உணர்ந்திருந்தாரு, மற்றவங்களையும் கிருஷ்ணரை உணர வச்சாரு. இன்னைக்கு எவ்வளவு பேரு, உலகத்துல லட்சக்கணக்கான பேரு புரோபாரை கண்ணியால கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்க. மேற்கத்திய நாட்டை சார்ந்தவர்கள், ஐரோப்பியா, அமெரிக்கா, ஆசியா, ஜப்பான் எல்லா கண்டங்களையும் பிரயாணம் செஞ்சு பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்திய விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காரு. அதனாலதான் பிரபுபாதர் அவர் உபன்யாசங்கள் அடிக்கடி சொல்வார், டோன்ட் திங்க் திஸ் கிருஷ்ணா கான்சியஸ் மூமெண்ட் இஸ் ஆர்டினரி மூமெண்ட், இஸ் சயின்டிபிக் மூமெண்ட். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சாதாரண இயக்கம் நினைக்காதீங்க, இது விஞ்ஞான பூர்வமானது. ஏன்னா பிரபுபாதர் கிருஷ்ணரை விஞ்ஞான பூர்வம் நிரூபிச்சிருக்காரு. பிரபுபாதர் சொன்னாரு, we are not scientists, but we can challenge scientists because Krishna is with us. பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நாங்க விஞ்ஞானிகள் அல்ல, ஆனா எங்களால விஞ்ஞானிகளுக்கு சவால் விட முடியும். ஏன்னா கிருஷ்ணர் எங்க கூட இருக்காரு, கிருஷ்ணா எங்க பக்கம் இருக்காரு. ரைட்? சோ கிருஷ்ணா நம்ம பக்கம் இருக்காரு, அவருடைய புனித நாமம் நம்ம பக்கம் இருக்கு, பிரபுபாடைய விளக்கம் நம்ம கிட்ட இருக்கு, சாஸ்திரம் இருக்கு. எப்பேற்பட்ட முட்டாள்கள் ஆனா மேதாவி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கலியுகத்துல முட்டாள்கள் தான் மேதாவி நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பௌதிக கல்வி படிச்சவங்க, அதனால கர்வம் கொண்டிருக்கிறவங்க, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கிறவங்க, முட்டாள்கள், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அவங்க தன்னை புத்திசாலி நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் புரோபார் புத்தகத்தை கொடுத்து இதை படிங்க, நீங்க ரொம்ப புத்திசாலி ஆயிடலாம். நீங்க ஆல்ரெடி புத்திசாலி தானே? ஆமாமா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். நான் பௌதிக கல்வி படிச்சிருக்கேன், நான் அதுல டாக்டரேட் பட்டம் வாங்கிருக்கேன், இதுல பட்டம் வாங்கிருக்கேன், நான் பிஹெச்டி பண்ணிருக்கேன், நான் தலை உப்புற நின்று படிச்சிருக்கேன். ஓகே, வெரி குட், வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த புத்தகத்தை படிக்க இன்னும் ரொம்ப புத்திசாலி ஆயிடுங்க. இந்த புத்தகத்தை படிங்க, இன்னும் அதி புத்திசாலி ஆயிடுங்க. அந்த மாதிரி நீ கலியுகத்துல மக்கள் அறியாமையாலும் பொய்கருவத்திலும் அகங்காரத்திலும் கிருஷ்ணரை உணர முடியாம மேலும் மேலும் துப்பாக்கியத்துல கஷ்டப்படுறாங்க. இந்த மக்களுக்கு கிருஷ்ண உணர்வை கொடுக்கறதுக்காகவே பிரபுபாத இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. அதனாலதான் பிரபுபாதர் அமெரிக்கா போகும்போது பாகவதம் எடுத்துட்டு போனார். ஏன்னா பாகவதம் கிருஷ்ணரை பற்றிய சயின்ஸ், கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம். சோ அதனால இந்த யுகத்துக்கான கிரந்தம் பாகவதம், இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர் பிரபுபாதர், இந்த யுகத்துக்கான இயக்கம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், இந்த யுகத்துக்கான சங்கம் பக்தர் சங்கம். இதை பயன்படுத்திட்டா நாமளும் கிருஷ்ணனை உணரலாம், மற்றவங்களும் கிருஷ்ணரை உணர வைக்கணும். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத்.